தயாரிப்பாளரும் நடிகருமான பி.எல். தேனப்பன் ஒரு ஃபங்க்ஷனில் பேசியிருந்தார். எனக்கு அது நியாயமாகவும் பட்டுது. என்னென்னா இந்த குட் பேட் அக்லி பாட்டு விவகாரம். இப்போ அந்த பாட்டு விவகாரம் தான் முடிஞ்சு போச்சு, நீ விடமாட்டியா அப்படின்னு எனக்கு கேட்கலாம் வந்து ரைட்டு. ஏன்னா சில விஷயங்கள் அஜித்துக்கு தெரியாது, அஜித் கண்டுக்க மாட்டார், அவர் காதுக்கு போய் சேராது அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேறு விஷயங்கள். அது சில விஷயங்களுக்கு ஏன் அஜித் வந்து பேச மாட்டேன்றாரு, ஒரு அறிக்கை கொடுக்க மாட்டேன்றாரு, அவருடைய மேலாளர்கள் மூலியமாக சில விஷயங்கள் ஏன் சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நவம்பர் வரைக்கும் நான் கார் ரேஸில் இருப்பேன், அது பிறகு வந்து நான் வந்து படத்தில் நடிக்க வருவேன்னு சொல்கிற அவர் வந்து குட் பேட் அக்லியில் இளையராஜாவுடைய பாட்டு பயன்படுத்தப்பட்ட பொழுது அது ஒரு பெரிய சர்ச்சையாகி நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அப்புறம் கங்கை அமரன் வந்து ஒரு மேடையில் பேசினார் வந்து, எப்போ 7 கோடி ரூபாய் கொடுத்து உங்கள் மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ் தான் சொன்னார், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஆனால் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு எங்கள் பாட்டு தேவைப்படுதேப்பா, நாங்கள் எங்ககிட்ட வந்து பணம் கொட்டுன்னு கொட்டி கிடக்குது, ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்கள் கொடுத்துட்டு இருப்போமே, எங்கள் அண்ணன் கொடுத்துட்டு இருப்பாரு, ஏன் நீங்கள் சொல்லலை அப்படின்ற ஒரு கேள்வி அவர் வச்சிருந்தார். அது பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் தயாரிப்பு நிறுவனம் வந்து நீங்கள் எங்கே ஆடியோ ரைட்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அவர்களிடம் முறைப்படி நாங்கள் வாங்கியாச்சுங்க.